சார் சார், நான் தான் சார் ரூம் அட்டெண்டர், கோபால் சாமி நாயுடுக்கு டெலிகிராம். अरे क्या बात, अबे अरे पोपा मगर देन काले ए मरवा आंसर चलो கோபால்சாமி, கொலை செஞ்சவங்க கோர்ட்ல இருந்து தப்பிக்கலாம், ஆனா கோவிந்த இடத்துல தப்பிக்க முடியாதுங்கிறது தெரியுமா? இது குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்ச பழைய விஷயம். சரி, உன் பிளான் என்ன? உண்மையை ஒத்துக்கிறது செய்த குற்றத்துக்கு சரியான தண்டனை அடைகிறது. நீ மகா புத்திசாலி. உங்களை விடவா? உண்மையை ஒப்புக்கிறதானா என்னை விட நீ புத்திசாலி. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம், புத்தியை உபயோகிக்கிற வகையில. யூ ஆர் ரைட். அதேதான் இந்த நிலைமைக்கு ஒண்ணு கொண்டு வந்தது. இன்னதும் சொல்ல முடியுமா? பேராசையா? இதை என் வாயாலே தெரிஞ்சுக்கணுமா? குதிரை பந்தயம், கடன் சொல்ல, ஒரு பெண். நான் சொல்றபடி கேட்ட கொலை கேஸ்ல நீ தண்டனை அடையாத காப்பாற்ற முடியும். அப்படி நீங்க என்ன காப்பாத்தினா நீங்க காப்பாத்தி வச்சிருக்கிற புகழ் கௌரவம் எல்லாம் போயிடும். ஒன்னும் போகாது. நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு நீ சம்மதிச்சீன்னா என்னோட ஆக்ஷனுக்கு போறேன், இல்ல விலங்கு போட்டு போலீஸ்ல ஒப்படை சொல்றேன். பணத்தை கையாண்ட குற்றத்துக்கு தானே? இல்ல, சுந்தர முதலியார கொலை செஞ்சதுக்கு. கொலை செய்தது நானுன்னு நினைக்கிறீங்களா? யாருன்னு எனக்கு தெரியா கோபால்சாமி. நீ ஒழிக்கிற உண்மைகளை ஒப்புக்கொண்டு எனக்கு உதவி செய்தா கொலை கேஸ்ல தப்பிக்கலாம், அவ்வளவுதான். அதை பத்தி நீங்க ஏதாவது திட்டமா வாக்களிக்க முடியுமா சார்? கேஸ் முடிகிற மட்டும் சுயேட்சையா விட முடியாது. ஜெயில வைப்பீங்க? இல்ல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வைக்க போறேன். சர்வ சம்மதமா இருக்கேன் சார். சரி, மற்றொரு ஆசாமி யார் சொல்லு? கோவிந்தன், கோபால்சாமியிடம் இதெல்லாம் பலிக்காது. நீங்க தந்திரமாக என்னிடத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுன்றது தெரிஞ்ச பிற்பாடுதான் நான் சம்மதம் கொடுப்பேன். நானும் ஒரு காகிதத்துல பேரை எழுதி கொடுக்கிறேன், நீங்களும் எழுதி கொடுங்க. ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் கொடுத்துக்குவோம், மற்றதை அப்புறம் பேசுவோம். ஏனோ நீங்க மனுஷன் தானா? நான் மனுஷன்தான், நீர்தான் பகுத்தறிவை இழந்து மிருகத்தோட சேர்ந்தது. சம்மதம் மிஸ்டர் கோவிந்தன். எங்க கூப்பிட்டாலும் சரி, என்ன செய்ய சொன்னாலும் ரெடி. சுந்தர முதலியார பூபதி கொலை பண்ணதை என் கண்ணால பார்த்தேங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் இது. இத நீ கையெழுத்து போடணும், அப்புறம் என் இஷ்டத்துக்கு இணங்கணும். முடியாது. அதான் என்கிட்ட நடக்காது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். மிஸ்டர் முதலியார், நானும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். அப்படின்னா என் பக்கத்துல ஜாலியா வந்து உட்கார. உங்க பக்கத்துல உட்கார யோகியதை வேணாமா? பாப்பா, விளையாடாத. உன் நிலைமை உனக்கு தெரியல. அதைத்தான் நானும் சொல்றேன், உங்க நிலைமை உங்களுக்கு தெரியல. பாப்பா, அளவுக்கு மீறி என் பொறுமையை நீ சோதிக்கிற. என் ஆதீனத்துல இருக்க அடிமையை போல கொடுமை பண்ணலாம், மிருகத்தை போல நடத்தலாம். என்ன என்ன நீங்களும் அப்படிதான் நடக்கிறீங்க? நான் நடக்கிறேன்னா சந்தேகம் என்ன? உங்க செய்கை அப்படித்தானே இருக்கு. மனிதத்தன்மையா நடந்தாத்தான் அதுக்கு மதிப்பு கிடையாது. அது உங்களை போல பகுத்தறிவை பறி கொடுத்த பெரிய மனுஷாலின் அபிப்பிராயம். ஏய், நீ கூண்டுல அகப்பட்ட கிளி. கிளி இல்ல, நான் கூண்டு புலி. கிளின்னு நினைச்சு கூண்டுல ஆகப்பட்ட வேடம் நீ. எனக்கும் இந்த வீட்டுல உதவிக்கு ஆள் இருக்குன்னு தெரியாம உதறாத. என்ன இந்த வீட்டுல உனக்கு உதவியா? என்னமா பூச்சி காட்டுற? ஆமா, நீங்க குழந்தை,
உங்ககிட்ட பூச்சி காட்டுறேன். மரியாதையா வெளியே போயிடு. கிட்ட வந்தா என்ன செய்வேன்? அவ்வளவு கூப்பிடா? கிழக்கு போயில இந்த வயசுல உனக்கு காதலா? ஏய் முட்டாள் மோகன முரளி, இந்த வயசுல உனக்கு காதலா? பாப்பா ஆமா, உங்க அப்பன் பூபதி. இந்த வீட்டுக்கு 2 வயசு கைய கால காட்டி காலாவடி போடுங்க. பூபதி யாரா? நான் தான் உங்க பாட்டம் பூபதி. ஜாக்கிரதையா கவனிச்சுக்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. என்ன அப்பா பூபதி, நீ ஆரம்பிச்சு எப்படி இருக்குன்னா மண்ணா கட்டியா இருக்க கட்டாவத்து கட்டி காலம் இந்த காரியம் செய்யல. பாட்டுங்க உயிருக்கு பயம் இல்லை, சீக்கிரம் குணமாயிடும். நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தினம் 2 வேளை வந்து பார்த்துட்டு போங்க. ஆல்ரைட். பூபதி, விசாலாட்சி கவலை விட்டது. நாளைக்கு நம்ம பிளான் படி நீ அந்த இடத்துக்கு வந்து சேரணும். கொஞ்சம் ஏமாந்த நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் பாழாயிடும். பி கேர்ஃபுல். நான் வரேன். சரி குருந்தர். சீரான எத்தனையோ குடும்பங்களை சின்னாபின்னமாக்கியுள்ள அந்த லீலாகுமாரி பேங்கில் இறந்த என் அண்ணன் பாலமுதலி அவளது முதல் புருஷன். எனக்கு இப்பொழுது எல்லாம் புரிந்துவிட்டது. என் கபோதி பெண்கள் இப்பொழுதுதான் திறக்கப்பட்டன. அந்த பெண்களின் சூழ்ச்சியால் கண்ணை இழந்து காலிடறி விழுந்து விட்டேன். என் அருமை கண்மணிகளை பறிகொடுத்து விட்டேன். சுந்தரமுதலியா, அது இருக்கட்டும். உலகத்திற்கும் உன்னுடைய பந்து மித்திர வர்க்கத்திற்கும் கவர்மெண்ட் ரெக்கார்டுக்கும் செத்தவன் சுந்தரமுதலி. ஆனால் கொலை செய்தவன் பூபதி. உண்மையில் இறந்தது என்னுடைய அண்ணன் பாலமுதலி. கொலை செய்தவன் உன்னுடைய மருமகன் பூபதி. பூபதி அல்ல, கட்டாயம் பூபதி அல்ல. இதை நான் திட்டமாய் கூறுவேன். அவன் அருகில் நிற்பவருக்கும் அந்த புத்தி வராது சீதாராமா. பாதகத்தில் செய்தவன் ஒருவன், ஆனால் பழியை ஏற்றுக்கொண்டு பரவருத்தோட என் பூபதி. சீதாராமா, தயவு செய்து என்னை விட்டுவிடு சீதாராமா. நான் இப்பொழுதே போய் அந்த பாதகனை கண்டுபிடித்து வருகிறேன். என்னை விட்டுவிடு, விட்டுவிடுப்பா. எங்க அண்ணன் பேங்க்ல வச்ச நகைப்பெட்டி எங்க இருக்கு, அது மட்டும் சொல்லிடுங்க, விட்டுறேன். சீதாராமா, இந்த படுமோசம் செய்த பாதகன் யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் வழி தாண்டி பட முடியாத இந்த துயரத்தை அனுபவிப்பவன் நான். இது சத்தியம். முதலியா, பகதூர் சீதாராமன் கிட்ட இந்த பாச்சா பலிக்காது. உண்மையை சொல்லல,
மண்டையை தூள் தூளாக்கிடுவேன். மண்டையை தூளாக்கினாலும் ஒரே பதில், எனக்கு தெரியாது. தெரியாது, எனக்கு தெரியாது, தெரியாது, என்றால் இல்ல உண்மையை சொல்லல சித்ராவல. அப்பா, பல்லாயிரங்கள் தலைமுறை எடுத்து சொன்னேன்னா, அந்த பாம்புகளை நம்பாதே, அந்த பாம்புகளை நம்பாதே. என் பாழும் காதலை ஏறலையே. இந்த சித்ராங்க பேச்சை நம்பி நரேந்திர மாதிரி நாசமா போகாதீங்க மாமான்னு பூபதி சொன்ன வார்த்தை என் புத்திக்கு ஏறலையேப்பா. பாப்பா, பாப்பா, நீ எங்க இருக்கியோ, என்ன செய்யறியோ, என்ன கஷ்டப்படுறியோ பாப்பா, பாப்பா. சொல்ல மாட்டேன். எங்க அந்த நகைப்பெட்டி? எந்த நகைப்பெட்டி? என்னம்மா விளையாடுற? ஜமீன்தார் வீட்டுல நீ வேலைக்காரியா இருக்கும் போது தேடி வந்தியா அந்த நகைப்பெட்டி? போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே என் அண்ணன் மேல பழிய சுமத்தி பாலுமதி உன் புருஷன் நீ ஜெயிலுக்கு அனுப்பினியே, அந்த நகைப்பெட்டியை கேட்கிறேன். அது உங்க அண்ணனுக்கு தெரியும். செத்தது உன் புருஷன் பாலுமதி யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும். நீ சுந்தரமலையார கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறது தெரியும். பூபதி, நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். டிரைவர், யார் வந்திருக்கா? மைனர் சீதாராம். சீதாராமனா? சரி, எனக்கு ஒரு உபாரம் செய்வியா? சரி. இஷ்டம் போல சார். மயிலே மயிலேன்னா இறகு போடாது. மரியாதையா சொல்ல முடியுமா முடியாதா? அதேதான் நானும் சொல்றேன். மரியாதையா வெளியில போறியா போலீஸ் கூப்பிட்டு? போலீஸ் போலீஸார் வர்ற வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கதா அபிப்பிராயம் இல்லை. அதுக்கு நானும் துணிஞ்சுதான் இருக்கிறேன். ஓ மிஸ்டர் கோவிந்தா, வாங்க வாங்க உட்காரு. நீங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, அண்ணிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் அப்புறம் வந்து மத்த இதெல்லாம் பேசுகிறேன். நான் வரேன் சார், எனக்கு டைம் இல்ல. இருங்க மிஸ்டர், போகலாம். இல்ல இல்ல, கூடிய சீக்கிரத்துல உங்களை நான் மீட் பண்றேன். ஐ ஆம் வெரி சாரி. பாலுமொழியார் மனைவி நீங்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் கையில் பச்சை குத்தி இருக்கும் PL என்ற இதே எழுத்துக்களை பேங்கில் கொலை செய்யப்பட்ட பிரேதத்தின் கையிலும் பார்த்தேன். அந்த ஜமீன்தார் வீட்டில் நகைப்பட்டியை திருடிய லீலாவதி நீங்கள் தானே? பயப்படாதீங்க. கல்யாணமாகாதவர்கள் என்று சுந்தரமொழியாரை ஏமாற்றி அவர் சொத்தை பாழாக்கியது போதும். கொஞ்ச காலம் சர்க்கார் ஆதரவிலும் இருங்க. சீனு, போலீஸுக்கு போன் செய்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் வந்தவுடன் இந்த அம்மாளை ஹேண்ட் ஓவர் செய்து ஜாக்கிரதை. தேங்க்யூ மேடம். சீதாராமன் கூட இருக்காரு. சீதாராமன் கூடவா? அட்ரஸ் எல்லாம் யாரும் சரி வாங்க. சரி, அதெல்லாம் நம்ம போலீஸ் போன் பண்ணுவோம். சரி. உண்மையை சொல்றியா? நிறுத்த சொல்றான். அவசர கேட்ட உண்மையை மறைத்து இந்த சித்திரவதை எதிர்கொள்வதில் எனக்கு என்ன பலன் என்பதை யோசித்துப்பார்.
பல வகையிலும் படுகொலியில் விழுந்த பாவினான். எனக்கு உயிர் வாழ விருப்பமில்லை. என்னை காப்பாற்றக்கூடிய மக்கள் இல்லை. பரிணாமம் காட்டக்கூடிய பந்தமித்திரம் இல்லை. சீதாராமா, நீதான் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். வெறும் வேண்டாம். சீதாராமா, என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடப்பா, அதுவே போதும். அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்து உன்னை இங்க வச்சிருக்கேன்? உன்னால ஒரு முக்கியமான வேலை ஆக வேண்டியிருக்குது. அது உன்னால உன்னை எப்படி நான் கொள்றது? அது அப்புறம் செய்யறேன். எங்க இருக்கு சொல்லிடு. நகைப்பெட்டி எங்க இருக்கு சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சுட்டுக்கோல கண்ணு கண்ணு கண்களை சுட்டு விடுவதா? சுட வேண்டியதுதான். பெண்ணை தவிக்க செய்த தந்தைக்கு தகுந்த சிக்ஷை இதுதான். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். போதை அழகை கண்டு மறைத்து என் புத்தியை கெடுத்த இந்த பாவ கண்களை சுட்டு கொள்ளுங்கள். என் கண்மணி பாப்பாவை காதலி ஒருவர் கன்னத்தில் அடித்த போது கலங்காது பார்த்த இந்த பாவ கண்களை கொடுத்து விடுங்கள். அன்பே உருவான என் அருமை மகள் கதறி கதறி கண்ணீர் விட்ட போது மோசமே உருவான பேசியின் பாசத்தில் மூழ்கி கிடக்க செய்த இந்த படுமோச கண்களை கொளுத்தி தள்ளுங்கள், கொளுத்தி தள்ளுங்கள். இவனுக்கு விலங்கு போடு. ஸ்ரீநாத் இருந்தாலும் எல்லாம் ஆக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போ. ஹரியா கோவிந்தன், நான் வரேன். ஓ, குட் ஈவினிங் சப் இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங் மிஸ்டர் கோவிந்தன். மணி 5.
இன்னும் 2 நிமிஷம் இருக்கு சார். குற்றவாளி எங்க இருக்கான்? உட்காருங்க. மோகன மலையாருக்கும் சொல்லி அனுப்பியிருக்கேன். அவர் வந்த உடனே கொலையாளியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன். மோகன மலையார் எதுக்கு சார் வரணும்? உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நாள் கேட்காம இருந்தேன். மணி 5 அடிச்சதும் குற்றவாளியை ஹேண்ட் ஓவர் பண்ணல, நானே உள்ள நுழைஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுவேன். வாரண்ட் என்னவோ ரெடியா இருக்கு. அதோ அவரே வந்துட்டாரு. நமஸ்காரம் மிஸ்டர் மோகன மலையார். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த். வாங்க. குட் ஈவினிங் மிஸ்டர் மோகன மலையார். ஜெயஹிந்த். அடாடாடா, அபூர்வ காட்சி ஐயா. பாம்பும் கீரியும் பக்கத்துல இருந்துகிட்டு வரவேற்பு கொடுக்கிறது. என்ன மிஸ்டர் கோயங்கன், மணி 5. கொலையாளி எங்க? 5க்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு சார். ஓஹோ, மிஸ்டர் மோலியார் கண்டுபிடிச்சு சிறைக்கு பின்னால வச்சிருக்குது. 5 அடிச்சதும் டிராமாவில வேஷம் வர மாதிரி வருவாங்க. இந்த கேஸ்ல ஒரு அபூர்வ சம்பவம். போலீஸ் உத்தியோகத்தரும் துப்பறியும் கோவிந்தனும் ஒரே குற்றவாளியை போட்டு காட்டுறது மாமாங்க மாதிரி. ஓஹோ, மணி 5. சரி வாங்க. கொலகாரப்பாவையே முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். யார? கொலகாரப்பாவையே எனக்கு. ஆமா. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். சரிங்க. பாருங்க. காணாம இங்க பாருங்க மிஸ்டர். எங்க? இங்க கண்ணாடியில யா உருவம் தானே தெரியுது? அந்த உருவம் தான். இந்த உருவம் கண்ணாடியில தெரியுது. அந்த உருவம் தான் கொலகாரப்பாவி. என்னது? கொலைகாரப்பாவி கண்ணாடியில தெரியுது. அந்த உருவம் தான். மிஸ்டர் கோவிந்தன், விளையாடுறீங்களா? சார், அதோ குற்றவாளி. அரசையுங்கள். கோவிந்தன், இதனால என்ன விபரீத விளைய போகுதுன்னு தெரியாம பேசுறீங்க. மான நஷ்ட வழக்கு போட்டு என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஆமா, மாஜி பெரிய மனிதர் மோகன மலையார் அவர்களே, பிராண நஷ்டம் செய்த மகாபாதிக்கு மான நஷ்டம் எந்த பக்கலையா? நிறுத்துங்க. உங்களோட பூர்வ புத்தி எங்க வரைக்கும் கொண்டு போய் நிறுத்து நான் பாக்குறேன். தூக்கு மேடை வரைக்கும். அதுதான் நடக்காத விஷயம். கோவிந்தன், இந்த கோமாளிக்குத்தை நான் ஒப்புக்கொள்ள தயாரா இல்லை. செய்ய வேண்டியதை செய்ய நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருப்பதில்லை. அரசு செய்யும் பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். வேண்டிய சாட்சியங்கள் கொடுக்கிறேன். அதையும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றால் பிறகு பார்ப்போம். மிஸ்டர் மோகன மலையார் சிறந்த அறிவாளி. என் புத்தி கூர்மையை மனமாற ஆமோதிப்பார். உட்காருங்கள் முதைய. மிஸ்டர் முதலியார், கொலை நடந்த அன்று தங்கள் கம்பெனியின் பின்புறமுள்ள பிரத்யேக வழியாக வந்து இந்த கொலையை செய்துவிட்டு அவ்வழியே வெளியே சென்று மறுபடியும் முன்புற வழியாக உள்ளே வந்து இந்த நாடகம் ஆடினேன். யாரு? நான். பல சாட்சி. சாட்சி. தங்களுக்கு தெரியாமல் தங்கள் பூத்தின் அடியில் ஒட்டிக்கொண்டு தங்கள் செயலை காட்டிக் கொடுத்த கருப்பு மை தாங்கள் என் வீட்டில் வந்து சந்தித்த போது தங்கள் பூத்தில் அதை தற்செயலாய் பார்த்தேன். ஆனால் அப்பொழுது சந்தேகமில்லை. பிறகு அதே சுவர்களை ஆபீஸில் கொலை நடந்த இடத்திலும் பின்புறமுள்ள படிகளிலும் வேறு சில இடங்களிலும் பார்த்தேன். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பூத்தை போட்டோ எடுத்து சுவடுகளை ஒப்பிட்டு பார்த்து ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். இதுதான் என் முதல் ஆதாரம். அது ஒரு பெரிய ஆதாரமா? கொலை நடந்த பிறகு அவ்விடமெல்லாம் அவர் சுற்றி இருக்கிறார். அவர் பின்புற வழி வந்ததாக ஒரு சமயம் கூட சொல்லவில்லை. படிகளிலும் நடமாட அவசியம் இல்லாத இடங்களிலும் அந்த பாதச்சோடு இருக்கிறது. சரி, அது ஒண்ணு. அப்புறம் எந்த வாட்ச்மேன் உதவியை கொண்டு பின்புறமாக வந்து இந்த கொலையை செய்தீரோ அந்த கூர்கா வாட்ச்மேனை கண்டுபிடித்து அரசு செய்து வைத்திருக்கிறது. கூர்கா ஐ விட்னஸ் அண்ட் அப்ரூவர். கொலையை கண்ணால் பார்த்தவர், பணத்தை வாங்கிக் கொண்டு பதுங்கியவர், சதியில் சம்பந்தப்பட்டவர், வேட்டைக்காரர்களால் விரட்டப்பட்டு வேறு வழியின்றி உண்மையை ஒப்புக்கொண்டவர். கேஷியர் கோபால்சாமி நாயுடு. கோபால்சாமி நாயுடு அம்பிட்டுட்டான. அகப்பட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, கொலை செய்தவர் நீர்தான் என்று உங்கள் பெயரையே எழுதி கொண்டு என் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விட்டார். கோபால்சாமி நாயுடு, மனித சஞ்சாரம் இல்லாத இடத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த பாப்பாவை மாறுவேடம் பூண்டு கண்டுபிடித்து காரில் இருந்து நீங்கள் தள்ளியவளை காப்பாற்றி உங்களை பழிவாங்க பதைத்து நிற்கும் பூபதி
மிஸ்டர் பூபதி, நான் கொலை செய்ய வேண்டிய காரணம் வேற என்ன? பொருளாதார நெருக்கடி, பட்டாட்டோப வாழ்க்கையின் பலன், குதிரை பந்தயத்தின் முடிவு. உங்கள் நாணயத்தை காப்பாற்றிக் கொள்ள கையில் நாணயம் இல்லை. கள்ளத்தனமாக கணக்குகள் எழுதி அயலார் பணத்தை உங்களுடையதாக பாவித்து கணக்குகளில் புரட்சி செய்தேன். கள்ளத்தனத்தினின்றும் கொள்ளையடிக்க துணிந்தேன். தப்பு கையெழுத்து, தப்பு கணக்குகள் கணக்கில்லாமல் தயார் செய்தேன். பாலு முதலியார் நகையை பம்பாயில் விட்டு பாழாக்கினேன். பார்த்தேன், கள்ளனானோம் கொள்ளைக்காரனானோம் கொலைகாரனானால் என்ன என்று கொலை செய்ய துணிந்தேன். சுந்தரமொழியாரை கொலை செய்துவிட்டு அவர் தம் இளைய மனைவியின் மோகத்தில் பணத்தை தாறுமாறாக கையாண்டு மோசம் செய்ததாக ரூபித்து பூபதி கோபாலசாமி இருவரையும் எப்படியாவது ஒழித்துவிட்டு பாப்பாவை பலர்ந்த விவாகம் செய்து கொண்டு பழைய பெரிய மனுஷனாக வாழ பிளான் போட்டேன். ஆனால் வெற்றி பெறவில்லை. சவால் கோவிந்தனா கொத்தான்னு சும்மா சொன்னாங்க. இருக்கட்டும், அன்னைக்கு சுந்தரமொழியார கொலை செய்தவன கண்டுபிடிப்பது சாத்தியம் இல்லைன்னு அதைத்தான் எப்போதும் சொல்கிறேன். அப்படின்னா நீ கொலை செய்தது சுந்தரமொழியாரே அல்ல, பாலுமொழியாரே. பாலுமுதலி? ஆம், சுந்தரமொழியாரை சீதாராமன் வீட்டில் அடைத்து விட்டு அவர் உடைகளை அணிந்து கொண்டு வந்து தன் நகைப்பட்டியை தேடிக்கொண்டிருந்த பாலுமொழியார். அப்படின்னா சுந்தரமொழியார் உயிரோடா இருக்கிறார்? நன்றாக இருக்கிறார். பார்க்க வேண்டுமா? இதோ சுந்தரமொழியார் தொடாதீங்க, எட்டி நில்லுங்க. ஒரு பக்கத்தில் நிக்கிறதுக்கே நான் யோக்கியம் இல்லாத. நீங்க அமுதம், நான் விஷம். நீங்க தியாகி, பெரிய துரோகி. ஏன் தவிர்த்து நிக்கிறீங்க? போடுங்க குழந்தை பிள்ளை. ஆமா, அரசு மோகன் முகியா, மோகன் முகியா. நீங்க பாலுமொழியார் சம்சாரம் தானே? ஆமா. சீதாராமன் உங்கள் குழந்தை தானே? ஆமா. சீதாராமா, இவங்க உங்களுடைய அண்ணி தானே? குடும்பத்தை குட்டிச்சவராக்கிய கொலை தெய்வம். அண்ணனுக்கு கொடுத்த வாக்கு படிக்கு படி. ஹலோ, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கேஷுவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ். நான் தான் எஸ் நகர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஒரு கேஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன், அதை அட்மிட் பண்ணி அட்டன் பண்ணுங்க. தேங்க்ஸ். 202 இவங்களை ஆம்புலன்ஸ்ல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. எஸ் சார். சரியா? மொழியாரியா, நமஸ்காரங்க. வாங்க, வெளியில வந்து உட்காருங்க. ஒரு ரவுடி பெயரை ஒருத்தர உள்ள போனா நீங்க வாங்க வெளியில காத்தாட. என்ன பண்றது, சௌரியமா தான் இருந்தீங்க, என்ன பண்றது? என்ன பண்றாங்க? வாங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறாரு, வாங்க போவோம். ஐயா பிடிச்சு பரவாயில்ல, வெளியில எடுத்துனோடா. கிளம்புங்க. வாங்க அக்கா. அடா வாங்க வாங்க அண்ணா. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? ஒரே ஒரு வார்த்தை. அப்பா, என்னப்பா இது? நானா உங்களை மன்னிப்பது? போங்கப்பா. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம். தாயில்லாத பெண்ணை தனியா தனித்து வேடிக்கை பார்த்து இந்த மகாபாவியம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. மிஸ்டர் முதலியார், நடந்ததை பத்தி பேசி புண்ணியம் இல்ல. அடுத்த நிகழ்ச்சி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே அந்த பூபதேவம் பார்த்துக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் பாப்பாவனுடைய இஷ்டம். அதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்குவோம். ஜல்தி புறப்படுங்க. நீங்க எனக்கு செஞ்ச உதவி நான் என்னைக்கும் மறக்கவே முடியாது.